ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது கிட்ஸ் ஸ்பெஷல் தாங்க. ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு இப்போ லீவில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம டீப் ஃப்ரை பண்ண அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுக்காம ஈஸியாக அவனும் இல்லாமல் அதிக எண்ணெயும் இல்லாமல் நம்ம சூப்பரான கப் கேக் வீட்டிலையே எப்படி செய்யலாம் அப்படின்றதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாமா? இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய 5 பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் 1 கப் அளவுக்கு எடுத்துங்க, லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, சுகர் அதாவது சீனியை நல்லா பொடிச்சது 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுங்க, மைதா 1/2 கப் அளவுக்கு, பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், நம்ம ஆப்பத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேக்கிங் சோடா, எண்ணெய் 50 மில்லி அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். ஒரு பவுலில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்து வச்சுருக்க காய்ச்சி ஆறின பால் தான். கொஞ்சம் வெதுப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா இதை பட்டர் மில்காக நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் இதில் விட்டுருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுட்டா திரியாக கொஞ்சம் வந்துடும். அதுதான் பட்டர் மில்க்கு அப்படின்னு சொல்லுவோம். இதை நல்லா கரண்டி வச்சு உங்களுக்கே காமிக்கிறேன். நல்லா திரியாக வந்திருக்கு பாருங்கள். இது கூட பொடி பண்ண சீனியை இதோடு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதில் எண்ணெய், நம்ம நார்மலாக குக்கிங் ஆயில் வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய நான் கோல்டு வின்னர் தான் விட்டுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்துங்க. ஒரு ஜல்லடையில் மைதா மாவும் ஆப்ப சோடாவும் அதில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துடுங்க. மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவும் செய்யலாம் இதே மெத்தடில், ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மைதா மாவில் செய்யும்போது நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். இதுக்கு நம்ம கப் கேக் மோல்டு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய இந்த சில்வர் பவுலே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சில்வர் பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மாவில் 1/4 வாசி நிறையிற மாதிரி ஊற்றி வச்சுருங்க. இன்றைக்கி பதிலாக நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் ஒரு 6 கப் அளவுக்கு இதில் வரும். இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக நீங்கள் நட்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் சாக்கோ சிப்ஸ் யூஸ் பண்ணுறேன். என்ன ஃப்ளேவர் இதில் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கேக்குக்கெல்லாம் கப் கேக் டெக்கரேட் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம அவனில் பேக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒரு நான்ஸ்டிக் பேனில் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அதை ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஹீட் பண்ணுங்கள். மூடி போட்டு கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கப் கேக்ஸை நம்ம இதில் அரேஞ்ச் பண்ணிடலாம். கீழே தவா வைக்கணுன்ற அவசியமே இல்லை, அப்புறம் கீழே உப்பு போடணும் மண் போடணுன்ற அவசியமே இல்லை. இது அப்படியே நல்லா ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் நல்லா அப்படியே அடுப்பை மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். போட்டு ஒரு 25 நிமிஷம் நல்லா பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், அது உள்ளே வெந்துருச்சா அப்படின்றத செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்கும். இது இப்போ உடனே எடுத்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு துணியை வச்சு அந்த மாதிரி எடுத்து வெளியில் வச்சிடுங்க. நமக்கு சிம்பிளான கப் கேக்கு, அதிக சிரமமும் இல்லை, முட்டையும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. குழந்தைங்க கேட்கும்போதே உடனே நம்ம செஞ்சு கொடுக்கலாம். செய்யக்கூடிய மெத்தடில் இன்றைக்கி கப் கேக் நம்ம பார்த்துருக்கோம். இது நீங்கள் மொத்தமாக செய்யணும், தனித்தனியாக கப்பில் ஒரே பவுலில் கூட நீங்கள் செய்யலாம். கொஞ்சம் நீங்கள் 25 மினிட்ஸ்னால் அதை 35லேருந்து 40 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேமிலியாக இருக்கும்போது அந்த மாதிரி கப்பில் செஞ்சு அதுக்கப்புறம் கட் பண்ணியும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி ஈவினிங்கே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக் சூப்பராக இருக்கும், குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டனையும் பக்கத்துலேயே இருக்க ஷேர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.